ஏன் மீனாட்சி இப்படி பண்ற? நீ எப்பவும் அடுத்தவங்க உதவியை எதிர்பார்க்க கூடாதுன்னு நினைப்ப. அது எனக்கு தெரியும். ஆனா ஆதி உனக்கு புருஷனாக போறாரு. அந்த உரிமையில நகையை உனக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா அதையும் நீ திரும்ப கொடுத்துட்ட. எனக்கு ஏதோ இது சரியா படல மீனாட்சி. அவங்க ஏதோ நினைச்சிட்டாங்கன்னா? அவங்க எதுவும் நினைச்சுக்கல. என் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அம்மாவுக்கு கான்சியஸ் வந்துட்டா அதுக்கப்புறம் எல்லாமே அம்மா சொல்ற முடிவுதான். அவங்க என்ன சொன்னாலும் நான் அதை கேக்குறேன். அதுக்கு முன்னாடி நான் வேற எதை பத்தியும் யோசிக்கிறதா இல்ல. எனக்கு என் கல்யாணத்தை விட என் அம்மா தான் முக்கியம். இத பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. கேட்டிருந்தா நீ சரி நான் சொல்ல போற, வேணாம் தான் சொல்ல போற. அதான் நான் கேக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சது கரெக்ட் தான். இருந்தாலும் இதுக்கப்புறம் நீ என்ன செய்யறதா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேளு. சொல்லாதி. மீனாட்சியை பத்தி எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணை பத்தி நீ சொன்னது, உன் அக்கா சொன்னது எல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு நல்ல பொண்ணாதான் தெரியறா. எனக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நான் அவ ஆபீஸ்க்கு போனப்போ தெரியும், நீ அங்க போய் எம்டி கிட்ட அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னத அந்த பொண்ணு விரும்பல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ மனசுல நீ இன்னும் நெருக்கமா போகலன்னு அர்த்தம். எப்படியும் நான் தானே அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். கரெக்ட். ஆனா அந்த பொண்ணு செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருக்கு. சோ அவ அந்த விஷயத்த போய் சொல்றதுக்கு முன்னாடி நீ போய் அந்த விஷயத்த சொன்னா அவளுக்கு பிடிக்காதுதான். அத நீ தான் புரிஞ்சுக்கணும். அவ கேரக்டர் நீ இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆதி. நீ கொடுத்த 50 lakhs செக்கை அவ திருப்பி கொடுத்திருக்கா. உன் அக்கா கொடுத்த நகையும் திருப்பி கொடுத்திருக்கா. இதுல இருந்து என்ன தெரியுது? அவ ரொம்ப ஹானஸ்டான பொண்ணுன்னு தெரியுது. பணத்தையோ நகையோ எதையுமே அவ உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே அவ பாஸ் ஆயிட்டா. அவ கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காதி. இல்ல, ஆனா அவ என் கையை விட்டு போயிடுவாளன்னு தோணுது. இங்க நடக்கிறதெல்லாம் அப்படிதான் இருக்கு. பயப்படுறியா? உங்களுக்கே என்ன பத்தி தெரியும். சின்ன வயசுல இருந்தே கிடைச்சதை ஏத்துக்கிற பழக்கம் எனக்கு இல்ல. நான் நினைச்சது எனக்கு கிடைக்கணும். அதே மாதிரிதான் மீனாட்சி எனக்கு கிடைக்கணும். நீ பண்ற தப்பு ஒண்ணுதான். நீ அவளை நெருங்கி போயிட்டு இருக்க. அவ உன்னை நெருங்கி வர மாதிரி நீ பண்ணணும். அப்பதான் அவ உனக்கு கிடைப்பா. அது எப்படி? அவ உன்னை தேடி வர மாதிரி சூழ்நிலையை நீ தான் உருவாக்கணும். எனக்கு எதுவுமே புரியல. அவளுக்கு ஒண்ணு விட்டா வேற எந்த ஆதரவும் இருக்கக்கூடாது. முதல்ல அவ நிம்மதியா தூங்குறதுக்கு ஒரு இடம் கூட இருக்கக்கூடாது. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? அவ அக்கா கல்யாணம் பண்ணி போயிட்டா. அண்ட் அவ அம்மா ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிட்டாங்க. அவளுக்கு சப்போர்ட் பண்ண இப்ப யாருமே இல்ல. அவ தங்கி இருக்கிற வீட்ல இருந்து அவ வெளியில வர மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணணும். உனக்காகத்தான் நான் அடை சமைச்சிருந்தேன். அதான் எடுத்துட்டு வந்தேன். எதுக்குக்கா இதெல்லாம்? பரவாயில்ல மீனாட்சி. இப்போ உன்னை பாத்துக்க வீட்லயும் யாரும் இல்ல. நீ எப்ப தூங்குற எப்ப சாப்பிடுறன்னு எதுவுமே தெரியல. காலையில ஆபீஸ்க்கு போற, அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சுமத்திய பாத்துக்க போற, வீட்டுக்கு லேட்டா தான் வர. உன்னை நீ கவனிச்சுக்கிறதே இல்ல மீனாட்சி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அம்மாக்கு சீக்கிரமா சரியாயிட்டா எனக்கு அதுவே போதும். வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது அம்மா இல்லாம தனியா இருக்கிறது தான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரி வெறுமையா இருக்கு. புரியுது மீனாட்சி. நீ ஒன்னும் வருத்தப்படாத. சீக்கிரமா சுமதிக்கு சரியாயி வீட்டுக்கு வந்துருவா. சரி வா, வந்து சாப்பிடு நீ. இல்லக்கா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இங்க பாரு மீனாட்சி, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ ஒழுங்காவே சாப்பிடுறது இல்ல. சாப்பிடு மீனாட்சி. நீ உன்னையும் நல்லா பாத்துக்கணும். நீ நல்லா இருந்தா தானே உங்க அம்மாவை நல்லா பாத்துக்க முடியும். அக்கா,
நான் இப்பதான் வந்தேன். நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ம். மீனாட்சி, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். சொல்லுங்கக்கா. நம்ம தேனு ஃபோன் பண்ணிருந்தா. அப்படியா? அக்கா என்ன சொன்னா? அவ நல்லா தானக்கா இருக்கா? அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே. என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. உங்ககிட்ட சொன்னாளா? நீ நினைக்கிற மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மீனாட்சி. அவ நல்லாதான் இருக்கா. மாப்பிள்ள அவள ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாரா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா நீ ஏன் இப்படி பண்ண? நான் என்னக்கா பண்ண? உன் கல்யாணத்தை நீ தள்ளி போட்டுட்டியாமே. தேன் இதை என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டா. ஏன் மீனாட்சி கல்யாணம் வேணான்னு சொல்ற? அக்கா, நான் வேண்டான்னு சொல்லலக்கா. இப்போதைக்கு வேண்டாம் தான் சொன்னேன். அதுதான் ஏன்னு கேக்குற. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அம்மா இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது நான் எப்படிக்கா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என் முடிவு சில பேருக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். ஆனா எனக்கு இதான்க்கா சரின்னு தோணுது. அம்மாக்கு கான்சியஸ் வராம இருக்கு. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நான் எப்படி சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இத பாரு மீனாட்சி, நம்ம சுமதிக்கு எப்ப வேணா நினைவு திரும்பிரும். அவ நல்ல மனசுக்கு அவளுக்கு எதுவுமே ஆகாது. உனக்கு இப்படி ஒரு நல்ல வரனை தேடி பார்த்து வச்சதே சுமதி தான். அதுவும் அந்த குடும்பம் நல்ல பெரிய இடமா இருக்காங்க. இது உங்க அம்மா ஆசைப்பட்ட இடம் வேற.